எம்எல்ஏ, எம்பி, தமிழக அமைச்சர், அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளர், இப்போ அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கீங்க. இப்படி பல முகங்கள் உங்களுக்கு இருக்கு. KP முனுசாமி அவர்களை இந்த சமூகம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க? இந்த சமூகம் பலரை கண்ட சமூகம். அதில் நான் ஒரு சாதாரண தொண்டன். என்னை பொறுத்தவரையில் நான் மனசாட்சியோடு செயல்பட்டாலே போதும் என்று நினைக்கக்கூடியவன். இந்த சமூகம், இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ நீங்க ஒரு கல்லூரி மாணவரா அதிமுகவில் சேர்ந்தீங்க. எம்ஜிஆர் அவர்கள் கூட பழகின அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க சார். கல்லூரி படித்திருந்த காலம், பொதுவாக நாங்கள் எங்களுடைய குடும்பம் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த குடும்பம். 1972 கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதாக செய்தி கேட்டவுடன் கல்லூரியில் இருந்த என்னுடைய நண்பர்களான திரு MG சேகர், திரு விஜயன் ஆகியோருடன் இணைந்து உடனடியாக கல்லூரி வளாகத்தில் வெளியே வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வைக்க ஊர்வலமாக சென்று அன்று தொடங்கிய நிகழ்ச்சி இன்று வரை ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமுள்ள தொண்டனாக நான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவரிடத்திலே நான் ஒரு தொண்டனாக செயலாற்றியிருக்கிறேன். அவருடைய நினைவுகள் எனக்கு எப்பொழுதும் பசுமையாக இருக்கிறது என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.